ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் என்கிட்ட கேட்டது தான். ஸோ லலிதாவோட ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா பியூரிட்டியா இல்லை ஹெச்ஏடி கோட் இருக்குமா, அது நல்ல தங்கம் தானா? ஸோ நிறைய பேர் கேட்ட கொஷின்ஸ்க்கு தான் இன்னைக்கு இந்த ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். பேபி போட்டிருக்க எல்லா ஜுவல்லரியுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் லலிதாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேபிக்கும் சரி, செகண்ட் பேபிக்கும் சரி, 1-2 ஜுவல்ஸ் மட்டும் ஜிஆர்டியில் வாங்கினது. இந்த ஹிப் செயின் நான் லலிதாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பேபிக்குமே லலிதாவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த ஹிப் செயின் வாங்கி பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு மேலே ஆயிடுச்சு. கோல்டோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித காம்ப்ரமைஸும் இருக்காது. என்ன நமக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்காது, ட்ரெண்டிங்கில் உள்ள கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்காது. அண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்தும் மோஸ்ட்லி காட்ட மாட்டுறாங்க. அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம் லலிதால. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க 100% வேஸ்டேஜ் ஃப்ரீன்னு தராங்கன்னா அங்கே ஹெச்ஏடி கோட் இருக்காது, இதில் ஹால்மார்க் இருக்காதுன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருந்தேன். பாருங்க, 916 இருக்கு, ஹெச்ஏடி கோட் இருக்கு, 22 கேரட் சொல்லிட்டு ஹால்மார்க் எல்லா சிம்லுமே போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பயப்படாம வாங்கலாம். உங்களுக்கு கலெக்ஷன் வேணும்னா மட்டும் எந்த பிரான்ச்ல நான் அதிகமாக அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பெருசா கலெக்ஷன் இல்லாத மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் கோல்டோட பியூரிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னீங்க. இந்த பேங்கிள் நான் ஜிஆர்டியில் வாங்கினது, வாங்கி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஹிப் செயின் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் வாங்கினது, வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கு, கோல்டு ஷைனிங் எல்லாமே. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. லிட்டில் பிட் ஜிஆர்டி இது பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு இப்ப லலிதால வாங்குறது ரொம்ப டவுட்டா இருந்ததுன்னா அவங்க கேரட் மீட்டர்ல நீங்க செக் பண்ணாங்கன்னா வேற ஜுவல்லரி ஷாப்போட கேரட் மீட்டர்ல எடுத்துட்டு போய் செக் பண்ணீங்கன்னா குவாலிட்டி அண்ட் 916 எல்லாமே தெரிஞ்சிடும். லலிதாவோட 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம தாலி செயின் வாங்கலாமா, ஆரம் வாங்கலாமான்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒரு வீடியோவை போட்டால் நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும். ஸோ ஸ்கீமோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்க்கலாம். 1 டைம் டெபாசிட் இந்த ஸ்கீம் பேரு. நமக்கு வேஸ்டேஜ் 100% கிடையாது. ஓல்டு கோல்டு இல்லைன்னா அமௌண்ட்டா நம்ம எது வேணாலும் வரவு வச்சுக்க முடியும். ஜிஎஸ்டி எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண போற டோட்டல் அமௌண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதை பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. செயின், பேங்கிள்ஸ், ரிங்ஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ், எல்லா விதமான நகைகளுக்கும் சிலது நமக்கு ஜென்ரலாகவே சேதாரம் கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 7-8 மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஜென்ரலாக லலிதா ஜுவல்லரியில் செயினுக்குலாம் உங்களுக்கு லோ வேஸ்டேஜ் தான், ஒரு 8% வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் ஒரு 8 மாதத்துலேயே இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணிவிட்டு செயின் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு ஃபுல்லாக வேஸ்டேஜ் இருக்காது. இப்போ நீங்கள் 11 மந்த் வெயிட் பண்ணீங்கன்னா அந்த வேஸ்டேஜ் ஒரு 12-14% இருந்தாலுமே வேஸ்டேஜ் கொடுக்க வேண்டாம். இந்த ஸ்கீமுக்கு நமக்கு ப்ரீ க்ளோஸும் அவைலபிளாக இருக்குது. 5th மந்த்லேருந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு என்ன ஜுவல்லரி எடுக்க போகிறீங்கன்ட்டு அப்போவே பார்த்துட்டு அதோட வேஸ்டேஜ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மந்த்தில் எடுக்கிறதுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அமௌண்ட் டெபாசிட் பற்றி நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டு 11,495 ரூபாய் இல்லையா? ஸோ நமக்கு 17 கிராம் கிடைக்கும். அந்த 17 கிராமை டெபாசிட் பண்ணிடுவாங்க 22 கேரட் கிராம்ஸா. நீங்கள் 11 மந்த்துக்கு அப்புறம் வேஸ்டேஜ் இல்லாமல் ஜுவல்லரி வாங்கிக்க முடியும். காயினாக கூட வாங்கிக்கலாம், இல்லை ஜுவல்ஸாக கூட வாங்கிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இந்த அமௌண்ட் டெபாசிட்ல நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 11,495 ரூபாய் இல்லையா? நம்ம கையில் அமௌண்ட் இருந்தால் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதே ஃபியூச்சரில் நம்ம எடுக்க போனோம்னா கோல்டு ரேட் எப்படி வேணாலும் மாறலாம். இந்த 2 லட்ச ரூபாய்க்கு 17 கிராம் நமக்கு வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அதே நீங்கள் 1 டைம் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா கிராம்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க முடியும் வித்தவுட் வேஸ்டேஜில். நெக்ஸ்ட் ஓல்டு கோல்டு டெபாசிட். நீங்கள் ஒரு 17 கிராம் நகையை ஓல்டு கோல்டில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதோட வேஸ்டேஜ் 0.5% கம்மி பண்ணுவாங்க. அதை விட குறைவாக தான் டிடக்ஷன் பண்ணுவாங்க. இதுவுமே அதர் ஷாப் ஜுவல்லரியாக இருந்தால் தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும். அதுவே
லலிதா டு லலிதா நீங்கள் வந்து மாற்றும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ்லாம் போட மாட்டாங்க. அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் அதை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு நமக்கு வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 17 கிராம் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதில் நமக்கு மைன்யூட்டாக வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பேலன்ஸை வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. நம்ம 11 மாதத்துக்கு அப்புறமா அதே கிராம்ஸ்க்கு வந்து ஜுவல்லரி வாங்கிக்க முடியும் வேஸ்டேஜ் இல்லாமல். நெக்ஸ்ட் வந்து லலிதா டு லலிதா தான் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து வேஸ்டேஜே போட மாட்டாங்க. அதர் ஷாப் கோல்டு வந்து லலிதாவில் நீங்கள் மாற்றுறீங்கிறப்போ உங்களுக்கு ஒரு மைன்யூட்டான டிடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு வந்து 87 மில்லிகிராம் வந்து டிடக்ஷன் பண்ணாங்க. ஸ்கீமோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம வந்து தாலி செயின் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை ஆரம் வாங்குறது பெஸ்ட்டாங்கிறத பார்ப்போம். 5 சவரன் தாலி செயின் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் மட்டுமே நமக்கு 4,59,800 ரூபாய் வருது இன்னைக்கு இருக்கிற கோல்டு ரேட்டில். ஸோ மினிமமாக தாலி செயின் 8% போட்டாலுமே 36,784 ரூபாய் வருது வேஸ்டேஜ் மட்டும். ஸோ இதை விட மினிமமாக இருக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ் லலிதாவில். 5.5% கூட தாலி செயின் வந்து அவைலபிளாக இருக்குது. ஜிஎஸ்டி 3% 14,897 ரூபாய். 5 சவரன் தாலி செயின் வாங்கணும்னா 5,11,481 ரூபாய் ஆகுது. இந்த 8% வேஸ்டேஜில் வாங்கினீங்கன்னா மட்டும். நெக்ஸ்ட் வந்து ஹாரம் கால்குலேஷன் பார்க்கலாம். உங்களுக்கு அப் டு வேஸ்டேஜே கிடையாதுங்கிறதால நீங்கள் ஆன்டிக் ஜுவல்லரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆன்டிக் நமக்கு எப்படி வந்து 20%க்கு மேலே தான் வரும். 5 பவுன் ஆரத்தோட கோல்டு வேல்யூ மட்டும் 4,59,800 ரூபாய் வருது. ஆரம் வந்து நமக்கு மினிமம் வந்து 15% ஆவது வரும் வேஸ்டேஜ். 68,970 ரூபாய். அரௌண்ட் வந்து 69,000 வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டி 3% போட்டால் 15,863 ரூபாய். 5 சவரன் ஆரம் வாங்கணும்னா 5,44,633 ரூபாய் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 68,000 வந்து மிச்சம் பண்ணலாமா இல்லை வந்து 36,000 மிச்சம் பண்ணலாமான்னு நம்ம யோசிச்சு கண்டிப்பாக முடிவு பண்ணணும். ஏன்னா எந்த பொருளுக்கு வந்து ஹை வேஸ்டேஜ் கொடுக்குறோமோ அந்த பொருளை வந்து வேஸ்டேஜே இல்லாமல் வாங்குறது வந்து கண்டிப்பாக ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். பிகாஸ் வந்து நம்ம பாதிக்கு பாதி வந்து மிச்சம் பண்ண போகிறோம். ஏன்னா தாலி செயினுக்கு நமக்கு வந்து ஒரு 36,000 வேஸ்டேஜ் வருது. ஸோ ஆனால் ஆரத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 68,000 நியர்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 70,000 வருது. ஸோ அதை தான் நம்ம மிச்சம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் ஆரம் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. லலிதாவில் உங்களுக்கு ஜென்ரல் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா தாலி செயின் 4%லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். முகப்பு செயின் பார்த்தீங்கன்னா 5லேருந்து 5.5%க்குள்ளே இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன வேணாலும் எடுக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் ஒரு ஸ்கீமில் நீங்கள் எடுக்கும் போது எந்த வேஸ்டேஜ் வந்து ஹையாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மோஸ்ட் பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. போத்தீஸில் கூட இப்போதைக்கு தாலி செயினுக்கு உங்களுக்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. தாலி செயின் மேலான்னு சொல்லிட்டு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4%லேருந்து 10%க்குள்ள தாலி செயின் வந்து அவைலபிளாக இருக்கு. அண்ட் வந்து டைமண்ட் முகப்பு செயினுக்கு பர் கேரட்டுக்கு 10,000 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓல்ட் ஜுவல்லரி நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பர் கிராமுக்கு வந்து உங்களுக்கு 200 ரூபாய் அடிஷனாக வந்து தருவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு போயிட்டுருக்கு. லலிதாவில் இன்னுமே நமக்கு வந்து ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.